ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிகிட்டே நம்ம ரீடிங் போயிடலாம். இன்றைக்கி ரீடிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கலெக்டிவ் எனர்ஜி பார்த்துருப்போம். அதாவது கார்டை வந்து உங்கள் முன்னாடி நானே செலக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து கலெக்டிவ் ரீடிங் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 60-70 பேருக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போகும். உங்கள் எனர்ஜியை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒத்து போகும். ஆனால் இந்த ரீடிங் வந்து நீங்கள் தான் கார்டை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 2 செட்டு கார்டு வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். அதில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் கார்டு எடுக்க போகிறீங்க. அந்த கார்டில் என்ன வருது அப்படின்றத பார்த்துலாம். அதில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நீங்கள் பிரிஞ்சவங்க, இது ஸ்பெசிஃபிக்கலி பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ பிரிஞ்சவங்க எப்போ ஒன்று சேருவாங்களா, தாமதமாகுமா, இல்லை சீக்கிரம் வருவாங்களா அப்படின்றதா. இது வந்து ஸ்பெசிஃபிக் ரீடிங்கிறதுனால கிட்டத்தட்ட 100 பேரில் ஒரு 90 பேருக்கு இது பொருந்தும். இது வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜியும் உங்களோட பர்சனோட கரண்ட் எனர்ஜியும் மட்டும்தான். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரீடிங் அப்போது கொஞ்சம் லேட் ஆகும் சேர்றதுக்கு அப்படின்னா இருந்ததுன்னா மனசு தளரக்கூடாது. ஏன்னா ரீடிங் பார்த்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக போகணும். இது வந்து எனர்ஜி பேஸ்டு தான். உங்கள் எனர்ஜி எப்போல்லாம் வந்து பேரரசி எனர்ஜிக்கு வருதோ அது வந்து உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணும். இது ஒரு நாள்லேயும் நடக்கலாம், 2 நாள்லேயும் நடக்கலாம், 2 வாரம், 2 மாதம் கூட நடக்கலாம். நான் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலே வந்து நீங்கள் அந்த எனர்ஜிக்கு எப்படி அப்லிஃப்ட் ஆகுறீங்க, யாரெல்லாம் உண்மையிலே சேர்ந்துட்டீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 5-6 பேர் வந்து தேங்க்யூ நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு போட்டது. அதில் ஒரு கமெண்ட்டை கூட நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், அது எல்லாமே உங்களோட எனர்ஜி தான். இன்னொரு பிரதர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு மெசேஜில். அதாவது எனக்கு வந்து கேரளாவில் போய் அந்த சூனியம் வச்சு எங்களை பிரிச்சுட்டாங்க. நீங்கள் வந்து சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. சேஸ் பண்ணாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அது சேஸ் பண்ணாமல் எப்படி இருக்கிறது, இப்படிலாம் சூழ்நிலையில் எப்படி சேர முடியும் அப்படின்ட்டு. மறுபடியும் அதான் சொல்கிறேன், மிராக்கிள். யூனிவர்ஸ் கேன் டூ ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள். நீங்கள் முடியவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கூட, இப்போ நீங்கள் வந்து ஒரு கையில் உங்களுக்கு வெறும் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. பட் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 5 கோடி ரூபா வைக்கணுன்னாலும் நீங்கள் அதை மனசு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு மனநிலைமை, அதாவது வாழ்கிறது இல்லை, மனநிலைமை. மனசை மாற்றிடலாம்ல. இப்போ திடீர்னு மகிழ்ச்சி ஆகுறதும் சோகமாகறதும் நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியை எடுத்துகிட்டு போய் அதே ஸ்டாண்டில் உங்கள் மனசை மட்டும் நிலையாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வருஷத்தில் 5 கோடி நடக்கும். அதே தான், அதே அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேவா? அந்த பிரதருக்கான பதில் பிளாக் மேஜிக் இல்லை, கண்டம் விட்டு கண்டம் அவங்கள தாண்டி பிரித்து ஒரு குகைக்குள்ளே வந்து மூடி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க சேருவாங்கன்ற ஒரு மனநிலைமையில் இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் மிராக்கிள். இதை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அதில் வந்து ஒரு % கூட வந்து அது நடக்காது. இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து சும்மா. அது எப்படி நடக்கும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நடக்காது. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த டைரக்ட் ரீடிங் பார்க்குறதுலையோ இல்லை கடவுளை நம்புறதுலேயோ யூஸ் இல்லை. சக்திக்கு அப்பாற்பட்டது தானேங்க அது எல்லாமே. யூனிவர்ஸ், கடவுள் எல்லாம் வந்து சக்திக்கு அப்பாற்பட்டது இல்லை. அப்புறம் எப்படி அதில் நீங்கள் உங்கள் டவுட் பண்ணலாம்? டவுட் பட்டால் நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே? யூனிவர்ஸ் அண்டு கடவுள் கேன் டூ ஒண்டர்ஸ், மிராக்கிள்ஸ். இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மனசு தளராதீங்க. ஓகேவா? எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அவங்க பிளாக் மேஜிக் பண்ணி என்ன வேணாலும் பிரித்து வைக்கட்டும். அவங்கள சுற்றி 10 பேர் டெய்லி மண்டையை கழுவி அது அந்த பொண்ணோ பையனோ உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ உங்ககிட்ட அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பிரிஞ்சவங்க இன்றைக்கி நாளில் இந்த நிமிஷம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசி நீங்கள் 2 பேருமே மறுபடியும் ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் என்ன நினைக்கும்,
ஓ இந்த இந்த ஹாப்பினஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறத மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் நினைக்கிறத இது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகே, நம்ம குயிக்காக வந்து ஸ்பிரிட் கைட் போயிடலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் த வே டு ஃபில் யுவர் கப், பி செல்ஃபுல். நீங்கள் உங்கள் மனசை நிறைவாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன டாபிக் பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் வரும். இது வேறு யாரும் சொல்லலை, உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரோ தான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்க வேண்டாம். உங்கள் ஸ்பிரிட், உங்கள் கூட உள்ள ஸ்பிரிட் சொல்கிறத கேட்கலாம்ல. மனசை நிறைவாக வச்சுக்கோங்க. அதுதான் சொல்லுது. ஃபைண்ட் யுவர் வே டு ஃபில் யுவர் கப் அண்ட் பி செல்ஃபுல். மனசை நிறைவாக வச்சுக்கோ. பாருங்கள், அதுதான் சொல்லுது எப்போவுமே. ஃபாலோ யுவர் ஹார்ட், ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். மனசுக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க. இதுதான் இதுதான் மொத்தமாக சொல்லுது. சரி, நம்ம குயிக்காக ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேவா? முருகா, பிரபஞ்சமே, இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தெளிவை கொடு. நான் 6 கார்டு எடுக்க போகிறேன். 6 6 12 கார்டு. ஓகே, 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 6 கார்டு எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க எந்த 6 கார்டுன்றது. ஓகே, முருகனை வேண்டிக்கோங்க, பிரபஞ்சத்தை வேண்டிக்கோங்க, அல்லா, ஜீசஸ் எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டு வந்து இது. ஓகே, ஸோ செகண்ட் செட்டு இது. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஏ, பின்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி. டக்குன்னு செலக்ட் பண்ணணும், ஏ இல்லைன்னா பி. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, அது எப்படி வருதோ அதை பார்த்துட்டு அதுதான் நான் நினச்சேன், ஆனால் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை. டக்குன்னு இந்த செகண்ட் ஏஆர்பி பிளாக் பண்ணுங்கள். நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஏ செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கிறது வந்து மூன் கார்டு. மூன் கார்டுனா அவங்க வந்து மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அழுத்திக்கிறாங்க. அது உங்கள் பிரிவாக இருக்கலாம், இல்லை பழைய கான்வர்சேஷன்ஸாக இருக்கலாம். யாருக்குமே வெளியில் வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாது. இப்போ அவங்கள சுற்றி 10 பேர் இருந்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே நிறைய அழுத்தங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய மறைக்கிறாங்க. அழுத்தம்ன்றதை விட அவங்க எப்படி இருக்காங்கன்றது மனசில் ஒன்றா இருக்குது, வெளியில் ஒன்றா இருக்குது. அதுதான் மூணு கார்டு. ஓகே, 2வது கார்டு வந்து ஹெர்மிட். அதான் அவங்கள சுற்றி 10 பேர் இருந்தாலும் கலகலன்னு சிரிப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. யாரோ இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அது நீங்களாக தானே இருக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி என்ன நடந்தாலும் நல்லா இருக்காங்க, ஆனால் மனசுக்குள்ளே மூணு கார்டு மாதிரி மறைச்சிக்கிட்டு தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த கார்டு வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அந்த அழுத்தங்கள் வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது ரொம்ப அழுத்தங்கள் வந்து இப்போ குறைய ஆரம்பிக்குது. ஓகே, குறைய ஆரம்பிக்குதுன்றது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பீக்கில் போச்சுன்னா அதுக்கு மேலே அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது, உடைய தான் செய்யணும்ல. அது மாதிரி அதனால தான் கிங் ஆஃப் ஷார்ட்ஸ்னு வந்ததுன்னா எப்படி வந்திருக்கும், அவங்க வந்து இப்படியே தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க போகிறாங்கன்னு வந்திருக்கும். ஓகே, கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வர்றதுனால அவங்களோட அழுத்தங்கள், அவங்களோட ரகசியங்கள் எல்லாமே கொஞ்சம் உள்ள மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி உடையிறதுக்கான சைன் தான் இது. ஓ ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இது அடிக்கடி வருது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ரீயூனியன் வந்து சாத்தியமாகுதுன்றதை காட்டுது. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி கனெக்ட் ஆகுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், உங்களோட கால சக்கரம் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்ற போகுது. ஏன்னா உடைய ஆரம்பிக்குது இல்லை, அதனால் ரொம்ப சீக்கிரமே வந்து அவங்க வந்து கூடிய விரைவில் வந்துடுவாங்க. இந்த ஏ பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் வந்துடுவாங்க. பைல் பியும் பார்ப்போம். பட் எனக்கு வந்து இந்த பைல் ஏ கனெக்ட் பண்ணவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து கூடிய விரைவில் காலச்சக்கரம் சுற்றி உங்ககிட்ட வந்து மனசு உடைஞ்சு லவ் சொல்ல போகிறாங்க. ஓகே, இதில் வந்து இன்னொன்று வரும். ஆக்சுவலாக 6 ஆஃப் கப்ஸ்னால் வந்து அவங்க உங்ககிட்ட சாரி கேட்குறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைனலி த லவ்வர்ஸ் கார்டு. இது வந்து ஆக்சுவலாக நான் மறைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு யூடியூப் வந்து டெலீட் பண்ணி விட்டுருது, பிளாக் பண்ணி விட்டுருது இந்த மெசேஜை. இந்த கார்ட்டூன் சரியில்லாதனால. லவ்வர்ஸ் கார்டு, ஆப்வியஸ்லி லவ்வர்ஸ் கார்டு. நீங்கள் 2 பேரும் வந்து கூடிய விரைவில் சேர போகிறீங்க. இந்த பைல் எனர்ஜியில் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, மனசு உடைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க, வெளியில் காட்டிக்க மாட்டேன்றாங்க. உங்களோட டிவைன் டைமிங் சீக்கிரமே வரப்போகுது. அதுதான் இந்த பைல் ஏல இருந்தது.
நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். முருகனை வேண்டிட்டு பைல் பி பார்த்துடலாம். ஸோ பைல் எல்லாருமே டிவைன் டைமிங் வந்துருச்சு, வெயிட் பண்ணலாம். அதே ஸ்டாண்டில் நில்லுங்க. ஓகே, பைல் பி போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த பைலில் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் பெரிய சண்டை போட்டுலாம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களில் முக்கால்வாசி பேர் வந்து பெரிய சண்டை போட்டுலாம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு சின்ன வாய் வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஏதோ ஒன்று வந்து தான் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தோணுது. அப்படின்றதுனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லாததுனால அவங்க மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு தீரா காதல் இருக்குது. ஓகே, ஸோ தீரா காதல் இருக்குது, உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. வெளியில் இல்லை, வெளியில் காட்டலை, மனசுக்குள்ளே வந்து ரொம்ப உங்கள் பிரிவை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. நமக்கு பிடிச்ச கார்டு இல்லை, 3 of Swords. மனசை குத்தி கிழிக்கிறீங்க. உங்கள் நினைவுகள், உங்களோட பழைய கான்வர்சேஷன்ஸ், அதெல்லாம் உங்கள் மனசை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? மனசை குத்தி கிழிக்கிறதுனால அவங்க என்ன வெளியிலையும் காட்டிக்கல, மனசு ஃபுல்லாக தீரா காதல் குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபோக்கஸை வந்து இந்த லேடி வந்து அந்த பேர்டை பார்க்குதில்ல, அந்த மாதிரி வேறு எது மேலேயோ அவங்களோட ஃபோக்கஸை வைக்கிறாங்க. உங்களை மறக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால வந்து அவங்க வேறு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது இந்த கார்டில். இங்கே வந்திருக்கிறது டெம்பரன்ஸ் அப்படின்னா வந்து அவங்க வந்து குத்தி கிழிக்கிறதுனால உங்ககிட்ட இமீடியட்டாக வந்து பேசுகிற நிலமையில் அவங்க இல்லை. உங்களுக்கான டிவைன் டைமிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி ஒரு பேரரசி எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே அவங்க வந்து பேசுவாங்க. இன்றைக்கி எனர்ஜி வந்து ஒன்று அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம் இருந்தால், அவன் தானே பிரச்சனை பண்ணான், அவனே வந்து பேசட்டும்னு அவங்க இருப்பாங்க. அப்படியே உள்டாவாக வந்து உங்களுக்கு கோபம் இருந்தால், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம போய் பேசுனா ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் வந்து சீக்கிரமே உடையாது. ஆக்சுவலாக அது வந்து உங்கள் 2 பேர் எனர்ஜியும் ஷிஃப்ட் ஆனால் மட்டும்தான் முடியும். அதனால் உங்கள் எனர்ஜியை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுங்கள். அந்த எனர்ஜி அவங்கள வந்து உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரை வந்து கண்டிப்பாக உடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கான டிவைன் டைமிங் கொஞ்சம் டிலே ஆகும். பையிலே செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களோட டிவைன் டைமிங் ரொம்ப கூடிய விரைவில் இருக்குது. பைல் பிக்கு வந்து ரீயூனியன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கார்டு வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? ஸோ 10 of Cups ஃபேமிலி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக நிற்கிறாங்க. ஃபேமிலி, குழந்தைங்க, எல்லோரும் இருக்கீங்க. ஆனால் வந்து டெம்பரன்ஸ், ஸ்லோ மூவிங் எனர்ஜி. வெறும் டெம்பரன்ஸ்னாலே ஸ்லோ மூவிங் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்ததுனால கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதானே, இல்லை அவங்களுக்கு ஒரு கோபம், வருத்தம், ஈகோ இன்னும் இருக்கலாம். ரீயூனியன் எனர்ஜி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது 10 of Cups வந்ததுனால. அதுக்கு அடுத்த கார்டு வந்து பாருங்கள், லவ் அப்படி ஃப்ளோட் ஆக போகுது, அப்படி நிறைஞ்சு வழிய போகுது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த கார்டை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் யூனிவர்ஸை நம்பணும், முருகனை நம்பணும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை நம்பணும். அதுக்கு மேலே உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனசு தளராதிங்க. பைல் பி யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் மனசு தளர வேண்டாம். உங்களோட செல்ஃப் ஃபோக்கஸ் மேலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிற வரைக்கும் பாய்.